வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்கை நம்ம பார்க்கலாம். முதல் டாபிக், திருச்சியில் நடந்த பாஜக மையக்குழு கூட்டத்தில் அண்ணாமலையை அமித்ஷா பாராட்டியதாக செய்திகள் வெளிவந்திருக்கு. காரணம், அண்ணாமலை திமுக அரசாங்கத்தை விமர்சிக்கும் போது சும்மா போகிற போக்கில் விமர்சிக்க மாட்டார். ஸ்ட்ராங்காக நிறைய டேட்டாஸ் எல்லாம் கொடுத்து, புள்ளி விவரங்கள் நிறையா பொதுமக்கள்கிட்ட கொடுத்து திமுக கவர்மெண்ட்டை விமர்சிப்பார். இந்த ரூட்டு மக்கள் மத்தியில் சீக்கிரமாக போய் சேரும். இதே ரூட்டை மற்ற தலைவர்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அமித்ஷா பாராட்டியிருக்காரு. புதுக்கோட்டையில் அண்ணாமலை பொதுக்கூட்டத்தில் பேசினதையும் அமித்ஷா உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு. உதாரணத்துக்கு, இப்போ பொங்கலுக்கு 3000 ரூபாயை ஸ்டாலின் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்களே, இதுக்கு முன்னாடி 1000 அப்படின்னு 2 வருடங்கள் பொங்கல் பரிசாக 2000 கொடுத்துருக்காங்க. இப்போ 3000, டோட்டலாக 5000 கொடுத்துருக்காரு. 5000 கொடுத்துட்டு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 2,50,000 ரூபாய் கடன் சுமையை உயர்த்தியிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை ஒரு டேட்டா கொடுத்தாரு. திமுக ஆட்சிக்கு வரும்போது ஒரு ரேஷன் கார்டுக்கு எவ்வளோ கடன் தெரியுமா இருந்துச்சு? 2,04,000 இருந்த கடன் இப்போ 4,54,000 உயர்ந்திருக்கு. ஒரு ரேஷன் கார்டுக்கு கடன் சுமை. அப்போது 5 வருடங்களில் 2.5 லட்சம் கூடியிருக்கு. 5000 கொடுத்து 2.5 லட்சத்தை கூட்டியிருக்காரு கடன் சுமையை அப்படின்னு அண்ணாமலை டேட்டா கொடுத்ததை அமித்ஷா அங்கே சுட்டிக்காட்டி வெகுவாக பாராட்டியிருக்காரு. இது ஒன்று. இன்னைக்கு திருச்சியில் நடந்த நிகழ்ச்சியிலையும் அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் காளைகள் வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 1000 ரூபாய் வழங்குவோம் உதவித்தொகையாக அப்படின்னு திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. காளைகள் வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இப்போ கூட நான் வளர்க்கக்கூடிய தீரன் அப்படிங்கிற காளை ஜல்லிக்கட்டு ஈவெண்ட்ஸில் பங்கு பெறுவதற்காக இப்போ அதனுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. திமுக கவர்மெண்ட் எனக்கு 48,000 ரூபாய் வழங்கணும், மாதம் 1000 ரூபாய் அப்படின்னா 48,000 ரூபாய் வழங்கணும் காளை வளர்க்குறதுக்காக அப்படின்னு அண்ணாமலை. பார்த்தீங்களா, டேட்டாஸ்க்கு வேல்யூ அதிகம். இது மாதிரி அண்ணாமலை பேசுகிறதுனால தான் பொதுமக்கள் மத்தியில் இந்த விஷயம்லாம் ஈஸியாக போய் ரீச் ஆகுது. இதை சுட்டிக்காட்டி தான் அண்ணாமலையை அமித்ஷா பாராட்டியிருக்காரு. ரெண்டாவது டாபிக்கு, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு சென்னையில் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அமெரிக்க துணை தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த போயிருக்காங்க. காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. வெனிசுலாவை அமெரிக்கா அட்டாக் பண்ணி அதனுடைய அதிபரை சிறை பிடிச்சிருக்காங்களே, இதுக்கு கண்டித்து போராட்டமா. நம்ம பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய பங்களாதேஷில் ஹிந்து மக்கள் எவ்வளவு கொடுமைக்கு ஆளாகிறாங்க. பங்களாதேஷில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிருக்கு. அதை கண்டித்து கம்யூனிஸ்டினால் இப்போ வரைக்கும் ஒரு போராட்டம் நடத்த முடியலை. வெனிசுலாவுக்காக குரல் கொடுத்துக்கிருக்காங்க கம்யூனிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அமெரிக்கா வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தினதுக்கு காரணம் என்ன? வெனிசுலாவில் கச்சா எண்ணெய் வளம் அதிகமாக இருக்குது. அந்த எண்ணெய் வளத்துக்காக தான் தாக்குதல் நடத்தினாங்க, உண்மைதான். ஆனால் வெனிசுலா கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. நேர்மையான ஆட்சி அங்கே நடக்குதா அப்படின்னா, எலெக்ஷன் ப்ராசஸ்லேயே மிகப்பெரிய தில்லுமுள்ளு நடந்து தான் மதுரோ அங்கே அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. டெமோக்ரஸி இல்லை, ஜனநாயகம் வெனிசுலாவில் சுத்தமாக இல்லை. வெனிசுலாவுடைய எதிர்க்கட்சி தலைவரான மரியா கொரினா மச்சாடோ நோபல் பிரைஸ் வாங்கினாங்களே, அவங்க தேர்தலில் போட்டியிட அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. இந்த டிக்டேட்டர் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஓடுவார், கையில் துப்பாக்கி வச்சுக்கிட்டு கூட வரவங்க எல்லாத்தையும், ஓடி வரவங்க எல்லாத்தையும் ஷூட் பண்ணி இவர் மட்டும் ஓடி ஜெயிப்பார்ல, அந்த நிலைமை தான் இன்றைக்கி வெனிசுலாவுடைய நிலைமை. எதிர்க்கட்சி தலைவர் எலெக்ஷனில் போட்டியிட அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. முக்கியமான தலைவர்கள் மரியா கொரினா மச்சாடோ கட்சியை சேர்ந்த தலைவர்கள் 70க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. மதுரோ மட்டும்தான் இங்கே தேர்தலில் நின்னார். சரி, அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டாவது ப்ராப்பராக எண்ணப்பட்டுச்சா அப்படின்னா அதுவும் கிடையாது. கொஞ்ச நேரத்திலேயே வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய கொஞ்ச நேரத்திலேயே மதுரோ வின்னிங்கு, 51% வாக்குகள் அவர் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மீதி வாக்குகள் எதையும் எண்ணாமல் இழுத்து மூடிட்டாங்க. ப்ராப்பராக எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியணும்ல, அந்த டேட்டாலாம் கிடைக்கணும்ல மக்களுக்கு. எதையுமே வெளியிடாமல் மதுரோ வின்னிங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முறையற்ற வகையில் தான் இங்கே தேர்தல் நடந்திருக்கு. அப்படி தான் மதுரோ அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் காரணமாக தான் அமெரிக்கா அங்கே தாக்குதல் நடத்தி மதுரோவை சிறை பிடிச்சிருக்காங்களே. பொதுமக்கள்லாம், அங்கே வெனிசுலாவில் வாழக்கூடிய பொதுமக்கள்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம்லாம் நடத்தவே இல்லை. அப்பாடா பிடிச்ச வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஜனநாயகத்துக்கு விரோதமான ஆட்சி இங்கே நடந்துக்கிறதுனால மக்கள் போன வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க வெனிசுலா மக்கள். இங்கே தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் உட்காந்து வெனிசுலாவுக்காக போராட்டம் நடத்திக்கிருக்காங்க. இதில் மோடி ஏன் குரல் கொடுக்கல வெனிசுலாவுக்கு ஆதரவாக அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட். அந்த நாட்டு மக்களே மதுரோவுக்கு ஆதரவாகலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, இதில் மோடி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட்டை கலாய்ச்சி தள்ளிக்கிருக்காங்க சங்கிகள். இது 2. கடைசி டாபிக், தேமுதிக யாரோட கூட்டணி? இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு சீட்டு கொடுத்து
யாரோட கூட்டணிக்கு போக விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தங்க அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை எழுதி அதை பெட்டியில் போட்டு அந்த முடிவுகளின் அடிப்படையில் கூட்டணி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.